ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் ஓபதி யூடியூப் சேனல். ஜனநாயகன் இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து ஒட்டுமொத்த இந்திய மக்களிடையே எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு எவரெஸ்ட் லெவலுக்கு எகிரி இருக்கு. பட் ஒரு சில தளபதி ஃபேன்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் போஸ்டர் மேலே பெருசாக ஒரு ஈர்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபேன் மேடு போஸ்டர் கூட சூப்பராக எடிட் பண்ணுறாங்க. பட் இது ரொம்பவே ஒரு ஆர்டினரியான ஒரு போஸ்டர் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஹெச் வினோத் அவர்கள்ட்ட இருந்தும் இந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியும். பட் படம் அப்படின்னு வந்துருச்சுன்னா வேற ஒரு ரேஞ்சுக்கு போய் சம்பவம் பண்ணுவார் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இப்போ இந்த ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங்குமே இப்போ பெங்களூரில் தான் நடத்திட்டு வராங்க. இன்னும் 1-2 வாரங்களில் இந்த பெங்களூர் ஸ்கெடியூல் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி மொத்த டீமுமே கோவாவுக்கு போகிறாங்க. நான் கோவாவுக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஏதோ லவ் சீனுக்கோ இல்லை சாங் ஷூட்டுக்கோ தான் போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இந்த ஜனநாயகன் படத்தோட வில்லனான பாபி தியோலோட இன்ட்ரோ சீன் பார்த்தீங்கன்னா இப்போ கோவாவில் தான் ஷூட் பண்ண போகிறாங்க. பட் அந்த கோவா ஷெடியூலில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் கலந்துக்க மாட்டார் அப்படின்ற ஒரு நியூஸும் நமக்கு கிடைச்சிருக்குது. ஏன்னா இந்த படத்தில் வர கோவா போர்ஷனில் தளபதியோட சீக்வன்ஸே இல்லையா. நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளை பற்றி இன்னொரு அப்டேட் கிடைச்சிருக்குது. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சிங்கில் மமிதா பைஜு தளபதி விஜய் அவர்களோட காம்பினேஷனில் ஒரு சாங் ஒன்று வரப்போகுது அப்படின்ற மாதிரி நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதே போல தான் ஃபர்ஸ்ட் சிங்கிளை பற்றி ஒரு செம்மையான ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்குது. நம்ம அனிருத் மியூசிக் போடுற எல்லா விஜய் படங்களிலுமே விஜய் அவரோட வோக்கல்ஸில் ஒரு சாங் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரியான ஒரு சாங் தான் இந்த ஜனநாயகன் படத்தில் இருக்குது. பட் இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் அப்படின்னா தளபதி விஜய் அவர்களோட சேர்ந்து கமல்ஹாசன் அவர்களோட பொண்ணான ஸ்ருதிஹாசன் அவர்களும் பாட போகிறாங்களாம். இதுக்கு முன்னாடி புலி படத்தில் வந்து ஏண்டி சாங்கில் தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து பாடியிருந்தாங்க. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இவங்க 2 பேரோட வாய்ஸ்லேயே ஒரு சாங் ஒன்று கேட்க போகிறோம் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது லைட்டாக சின்னதாக ஒரு எக்ஸைட்மெண்ட் அப்படின்றது கிரியேட் ஆகுது. ஸோ நீங்கள் இந்த ஜனநாயகன் படத்தில் வர ஃபர்ஸ்ட் சிங்கில் தளபதி விஜய் அவர்கள் கூட சேர்ந்து ஸ்ருதிஹாசன் அவர்கள் பாடுறதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே டியூன்ட் அண்ட் ஸ்டே சேஃப்.